யோட சிம்பல்ஸும் வந்து அதை தான் சொல்ற மாதிரி இருக்கு. சரி, கட்சிக்கொடியில் இடம்பெற்றிருக்க வண்ணங்கள், உயிரினங்கள் மற்றும் பூக்கள் வந்து என்னென்ன உணர்த்துது அப்படின்றது வந்து பார்க்கணும். மேலையும் கீழையும் வந்து பார்த்தீங்கன்னா இளஞ்சிவப்பு நிறத்துல இருக்கு. இது வந்து உழைப்போட நிறமாவும் நிறமா வந்து கருதப்படுது. நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறம் வந்து மக்களோட மனநிலையை வந்து பிரதிபலிக்கிற வரமா வந்து இருக்கலாம். அது மட்டும் இல்லாம 2 யானைகள் வந்து போர் யானைகள வந்து குறிக்குது. போர் யானைய பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, பண்டைய காலத்துல யானைப்படை ஒன்று வந்து இருந்தது. யானைப்படை, குதிரைப்படை இந்த மாரி ஒவ்வொரு படைக்கும் வந்து நேம் வச்சிருப்பாங்க. இதுல முக்கியமான படை வந்து பார்த்தீங்கன்னா, யானையோட படை தான். அத வச்சு தான் வந்து அரசர் வந்து வின் பண்றாரா, இல்ல தோக்குறாரான்றத வந்து முடிவு பண்ணுவாங்க. யானைப்படை வந்து தோத்துருச்சு அப்படின்னா, மோஸ்ட்லி வந்து தோல்வி வந்து உறுதியாயிரும். ஏன்னா, யானைப்படையை வச்சு தான் அவங்க முன்னேறி போயிட்டுருக்க யூஸ் பண்ணாங்க. இப்ப இடையில வந்து ஏதோ ஒரு இடையூறுகள் வருது, இல்ல வந்து ஏதோ ஒண்ணு கட்டி வச்சிருக்காங்க, தூண்கள் மாரி கட்டி வச்சிருக்காங்க, அரண்மனை மதில்கள் மாரி இருக்கு அப்படின்னா, அதை இடிக்கிறக்கு பல்லாயிரக்கணக்கான யானைகள் வந்து இவங்க போர்ல யூஸ் பண்றனால, அந்த யானைகள் போய் அந்த மதில்களை இடிக்கிறக்காக வந்து பயன்படுத்தி